sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான மரியாவின் நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனைக்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரையும் வாழ்த்தினேன், அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். இன்று அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் யோவான் நற்செய்தி வழியாக நமக்கு கொடுக்கின்றார். நூல் பிரிவு 4:5 முதல் 42 வரை உள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்பிட்டிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் முள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானும் சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவர் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் முள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்கள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஒரு இறைவாக்கினரை கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், ஆமா, என்னை நம்பும் காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது என வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவார். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு
பேசும் நானே அவர் என்றார். அவருள்ள சமாரியர் பலர் இயேசுடன் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாட்கள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை. நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான மரியாவிஷன் நண்பர்களே, அன்பர்களே, ஆர்வம் பெற்றோர்களை, மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு 3வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறைவார்த்தைக்கு நாம் கடந்து சொல்லுகின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் என்று சொல்லுகின்ற சிந்தனை எடுத்திருக்கிறோம். ஆவியிலும் உண்மையிலும். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காண ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள் என்று அருமையான ஆலயத்திலே நாம் பாடுகின்றோம். நம்முடைய பழைய ஆயர் லியோன் திருமராஜனுடைய விருது வாக்காக இருந்தது. ஆவியிலும் என்றும் உண்மையிலும். அன்புக்குரியவர்களை, ஆவியிலும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆதி ஆகமத்திலே தொடக்க நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆண்டவரின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது என்று பார்க்கின்றோம். அசைவாடி கொண்டிருந்தது, அசைதல், மூவ்மெண்ட், இயக்கம், அதுதான் ஆவியினுடைய இயல்பாக இருந்திருக்கிறது. அந்த இயக்கத்திலிருந்து உலகை படைக்கின்றார். அந்த இயக்கத்திலிருந்து ஆண்டவர் இந்த உலகத்தை, புல்லை, பூண்டை, செடிகளை, கொடிகளை, விலங்குகளை, கடைசியாக களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக கொடுத்தது அவருடைய மூச்சு, அவருடைய ஆவி என்று சொல்லக்கூடிய, அவருடைய ஆற்றல் என்று சொல்லக்கூடிய, அவருடைய இயக்கம் என்று சொல்லக்கூடிய, அதை இயக்குகின்றார். வெறும் களிமண்ணாக இருந்தால் அது பானை செய்யத்தான் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் ஆவி அதற்குள் வருகின்ற பொழுது, கடவுளுடைய மூச்சு அதற்குள் வருகின்ற பொழுது, கடவுளுடைய உயிர் அதற்குள் வருகின்ற பொழுது, கடவுளுடைய ஆற்றல் அதற்குள்ளே வருகின்ற பொழுது, கடவுளுடைய சக்தி அதற்குள்ளே வருகின்ற பொழுது மனிதன் இயங்க தொடங்குகின்றான். அந்த இயக்கத்திலிருந்து இந்த உலகமானது இயங்க தொடங்குகிறது. எனவே அனைத்தையும் இயக்கக்கூடிய, உருவாக்கக்கூடியவர், உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டுடைய ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கவிஞன் சொல்லுகின்றார். உலகத்தையெல்லாம் உருவாக்கி படைத்து காத்து வருகின்ற அந்த சக்தி, அந்த ஆற்றல், அந்த கடவுளுக்குத்தான் நாங்கள் அடிபடுகிறோம் என்று கவிஞன் சொல்லுகிறார். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டு. எனவே உலகத்தில் நிறைய காரியங்கள் உருவாக்கப்படுகின்றன, வளர்கின்றன, ஆக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன, மீண்டும் உருவாக்கப்படுகின்றன. எனவே நாம் போர்களை தொடர்ந்து மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக உலகத்திலே நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக ஒரு செய்தியை கொடுக்கிறார். பாலைவனத்திலே செல்லுகின்றார். பாலைவனத்திலே பால் கிணறு போன்று கிடந்த கிணற்றிலே தண்ணீர் கொஞ்சம் இருக்கிறது. அதை மொள்ளுவதற்காக சமாரிய பெண் வருகின்றார். பாலைவனத்திலே வெயிலிலே நடந்து கடந்து உயர்த்து பூத்து வந்திருக்கலாம். அதற்கிடையில் நம்முடைய போதகர் சென்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடி என்று கேட்கின்றார். ஆச்சரியமாக இருக்கிறது அவளுக்கு. நீர் யூதராயிற்றே, நான் எப்படி உமக்கு தண்ணீர் கொடுக்க முடியும்? நான் சமாரிய பெண் ஆயிற்று. நமக்குள் சாதிய வேறுபாடுகள் இருக்கிறதே, சமூக வேறுபாடுகள் இருக்கிறது, சமூக இடைவெளிகள் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறைத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறார். அதிலே கடைசியாக, நீ தேடுகின்ற கடவுள், நீ தேடுகின்ற கடவுளின் மகன், நீ தேடுகின்ற வாழ்க்கை, நீ தேடுகின்ற உயிர், நீ தேடுகின்ற இயக்கம் நான் தான் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்னதாக கடவுள் இயேசு சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் மலையிலே சென்று வழிபட்டதாக சொல்லுகிறீர்கள், ஆலயத்திலே சென்று வழிபட்டதாக சொல்லுகிறீர்கள், ஆனால் அதையெல்லாம் இப்பொழுது தேவையில்லை. அதெல்லாம் தொடக்க கட்டமாக இருக்க வேண்டும். இயேசு மலையில் போதித்தார், ஆலயத்தில் போதித்தார், சமவெளிகளில் போதித்தார், பாலைவனத்தில் போதித்தார், பார்க்கின்ற இடமெல்லாம் போதித்தார் என்று சொல்லப்படுகிறார். அந்த பெண்ணும் அப்படியேத்தான் நம்பிக்கொண்டிருந்தார். ஆலயத்திலே சென்று வழிபட்டால்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார்கள். இன்று அதைத்தான் பார்க்கிறோம். ஆயிரம் ஆலயங்களை சந்திப்பதற்காக தவக்காலத்திலே 13 ஆலயங்களை சந்தித்தோம் என்றெல்லாம் பெருமை சொல்வார்கள்.
அதில் தான் ஜெபம் இருக்கிறது, அதில் தான் தவம் இருக்கிறது, அதில் தான் தானம் இருக்கிறது, அதில் தான் பக்தி இருக்கிறது, அதில் தான் கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்று நினைக்கின்றார். ஆனால் அந்த பெண்ணோடு உரையாடிய பிறகு ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்திய பொழுது ஆவியிலும் உண்மையிலும் உணர்ந்து வழிபடுவது, உள்ளத்தில் உணர்ந்து வழிபடுதான் உண்மையான அந்த வழிபாடு என்று சொல்லக்கூடியதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எனவே வழிபாடு என்று சொல்லக்கூடியது இடங்களில், ஆட்களில், அல்லது பொருட்களில், அல்லது ஆலயங்களில், அல்லது தொழுகை கூடங்களில், அல்லது புத்தகங்களில், அல்லது நூல்களில் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக உள்ளத்தில் உணர்ந்து வழிபடுதல் என்று சொல்லக்கூடியது. எனவேதான் ஆண்டவர் இயேசு ஆவியால் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். நாமும் ஆவியால் அழைத்து செல்லப்பட வேண்டும். பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும். அங்கு பசுமையான இடத்தை காட்டுவார். தாகம் தணிக்கின்ற தண்ணீரை கொடுப்பார். ஆபிரகாம் விட்டு அந்த கிணத்துல என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணீர் உடைய உடல் தாகத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் நானே அதைவிட மேலான தண்ணீராக, அருள் அடையாளமாக நான் இருக்கிறேன். நமக்கு தெரியும், திருமுழுக்கு அருள் அடையாளத்திலே தண்ணீரானது ஆவிக்கு பதிலாக ஆவியின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறார். தண்ணீர் தூய ஆவியின் அடையாளமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் குடிக்கின்ற தண்ணீர், ஆபிரகாமுடைய கிணத்திலிருந்து கிடைத்த தண்ணீர் உங்களுடைய உடலின் தாகத்தை தணிக்கலாம். ஆனால் ஆன்மாவுடைய தாகத்தை தணிக்க வேண்டும் என்றால் இந்த உண்மையான கடவுளின் மகனாகிய என் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவேதான் ஆவியிலும் என்றும் உண்மையிலும் என்று நாம் பாடுகின்றோம். உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்று பாடுகின்றோம். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. பாலைவனத்தில, பள்ளத்தாக்கில, மலைகளில, கட்டாந்தரைகளில அருமையான தண்ணீரை கொடுத்து அந்த மக்களுக்கு தாகத்தை கொடுத்து தாகத்தை தீர்த்து வாழ்வுக்கான வழிகாட்டியது போன்று கட்டாந்தரையில் நாம் நடந்து சென்று கொண்டிருந்தாலும், பாலைவனத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருந்தாலும், திக்கு தெரியாத காட்டிலே திசை தெரியாமல் இருக்கின்ற மனிதர்களைப் போல் நாம் இருந்தாலும், ஆண்டவருடைய ஆவியை பற்றி கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக வாழ்வை காண்போம். அதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில விடுதலை பயணத்திலே பயணம் செய்த இஸ்ராயல் மக்களை போன்று முணுமுணுக்காமல், எரிச்சல் படாமல், கோபப்படாமல், ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல் ஆண்டவருடைய திருவுளத்தை கண்டுபிடிப்போம். ஆவியிலும் உண்மையிலும் ஜபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் ஜபிக்க வேண்டும், வழிபட வேண்டும், வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான தீமைகள், போர்கள், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இவற்றுடைய மத்தியில் உண்மை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் உண்மையை கண்டுகொள்ள வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற மரியாவிஷன் நேயர்களுக்காக ஜபிக்கின்றோம். பெற்றோர்கள், பிள்ளைகள், முதியவர்கள், நோயாளிகள் அனைவருக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். தேர்வுகளை எழுதுகின்ற அன்பின் பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம். நல்ல முறையிலே தேர்வுகளை எழுதி அவர்கள் வெற்றி பெற வேண்டிய வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்தரல் வேண்டுமாய் ஜபிக்கின்றோம். அனைவரையும் ஆசிரியத்திலும் இந்த துவக்காலமானது ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் வெளிப்பட்டுகின்ற மக்களாக எங்களை உருமாற்றியறல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.